பாலஸ்தீனில் காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஒரு இனப்படுகொலை நடத்திட்டு இருந்தப்போ இங்கே உள்ள அந்த நடுநிலைவாதிகளாக தங்களை காட்டிக்கிடக்கூடிய அந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எங்கள் இனத்தை அழிக்க பாலஸ்தீனம் துளை போச்சு. அவங்க ஒரு படத்தை போடுவாங்க, யாசர் அராபத்தும் அந்த சிங்கள தலைவர்கள் கூட இருக்கிற ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டுட்டு, எங்கள் இனத்தை அழிக்க துணை போன இவர்கள் அழிவதில் நாங்கள் மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். இப்போ ஈரான் விவகாரத்துலையும் அதே தான் போட்டுட்டு இருக்காங்க. எப்போண்டா அந்த சுப்ரீம் லீடர் சாவாருங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அந்த படத்தெல்லாம் பத்திரமா வச்சிருந்து சிங்கள தலைவர்கள் கூட அவர் இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு அவர்கள் அழிவதிகளுக்கு மகிழ்ச்சிதான் அப்படின்னு. சரி, இந்த பாலஸ்தீனத்தையும் இன்னைக்கு ஈரானையும் தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யூதர்களும் இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் ரொம்ப யோக்கிய சிகாமணிகளா? இவங்கெல்லாம் அவங்க பார்வையில் ரொம்ப நல்லவங்களாகவும் புரட்சியாளர்களாகவும் தெரிகிறாங்களா? எனக்கு புரியலை. இது தொடர்ச்சியாக எந்தெந்த இடத்துலலாம் சந்தர்ப்பம் உடையுதோ அந்த இடத்துலலாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இந்த ஒரு மத வெறுப்பை உள்ள திணிக்கிறதுல என்ன இருக்குது? ஒரு பொருளாதார அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட உலகம் முழுக்க முழுக்க சுரண்டல் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. எந்த நாடு எந்த வளங்கள் எங்கே சுரண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இந்த ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வெனிசுலாவை அவங்க உள்ள இறங்கி பிடிச்சதும் இதே கதையில தான். இப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலையும் போரையும் நடத்திட்டு இருக்காங்க. பலஸ்தீன் தாக்கப்பட்டதுக்கு பின்பாக இருக்கக்கூடியதுலையும் ஒரு பொருளாதார அரசியல் இருக்கு. இப்போ ஈரான் தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பின்னாலையும் ஒரு பொருளாதார அரசியல் இருக்கு. எந்த இடத்துலையும் ஒரே நேரேஷன் தூக்கி கொண்டு வச்சுட்டு நிப்பாட்டிட்டு இதுதான் எங்கள் இனம் அளிக்கப்பட்ட போது. இப்போ தமிழர்கள் உலகத்துக்குள்ள உள்ள எல்லா நாடுகளையும் குறை சொல்லியாச்சு. எல்லா நாடுகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை கொண்டது நாங்கள் எல்லா நாடுகளையும் எதிர்க்கிறோம். ரைட். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் முழுக்க முழுக்க துணை நின்றது எங்கள் இனத்தை அழிக்க, அதனால் நாங்கள் காங்கிரஸ் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்போ உங்களுக்கு புண்ணியமாயிருதா? பாரதிய ஜனதா கட்சி 2009 ஆட்சியில் இருந்திருந்தா அங்கே போர் நடந்திருக்காதா? அங்கே ஒரு உயிரும் போயிருக்காதா? இந்தியா முழுக்க முழுக்க இயக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து எல்லா உதவிகளையும் பண்ணி சிங்களத்தை வீழ்த்திருக்குமா? கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். எப்போதுமே இந்த தற்பெருமையை பேசிக்கிட்டு ஒரு சுய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு மாநில அரசியல் என்ன சூழல்ல இருக்கு, தேசிய அரசியல் என்ன கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்கு, சர்வதேச அரசியல் என்ன சூழல்ல இருக்கு, இது உள்ள மதங்கள் என்னென்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது, பொருளாதாரம் என்னென்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது, இந்த புவிசார் அரசியல் பிராந்திய அரசியல்லாம் எப்படி இருக்கு, எதை பத்தின ஒரு அறிவுமே இல்லாம இந்த ஒரே இடத்துல நின்று அந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கிறது. இல்ல சீமான் ஒரு நேரேஷனை செட் பண்றது. 10 வருஷமா சீமான் ஈவராவை தூக்கி சுமந்துட்டு இருந்தாப்ல. 10 வருஷமா வருஷம் புகழ் வணக்கம். திடீர்னு ஈவரா எதிர்ப்பு அப்படின்னா உடனே அப்படியே அங்க சிகிச்சை அடிக்க வேண்டியது, அப்படி இங்க சிகிச்சை அடிக்க வேண்டியது. இது என்ன மாதிரியான மனநிலை? இது ஒரு புரட்சியா? இதுக்கு பேரு இது எப்படி மாற்றத்தை உண்டாக்கும்? இது எப்படி இன அரசியல் களத்துல ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் நகர்வை நோக்கி கொண்டு போகும்? எந்த இடத்துல லாபி போகணும், எப்படி, அதான் சொல்லிடுறது. எங்க அண்ணன் இப்போ லாபி பண்ணிட்டு தான் இருக்காரு, பார்ப்பனிய கடற்படையை தூக்கி லாபி பண்றாருல அப்படிங்கிறது. பார்ப்பனிய கடற்படையை தூக்கிட்டு நீங்க சர்வதேச ஃபுல்லா வீழ்த்தி ஒரு இன விடுதலை களத்தை உருவாக்கி சாத்தியப்படுத்துவீங்களா? பைத்தியகாரத்தனத்தோட உச்சம் இது.